ஃபேஸ்புக்கில் ஒரு வீடியோவை ஒருத்தர் பகிர்ந்திருக்காரு. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, ஆஸ்கார் அவார்டை தொடுவதற்கு கூட தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கிறது, இவருக்கு கொடுத்தால் தமிழனுக்கு பெருமை அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. கீழே கமெண்ட்டில் விதவிதமாக இருந்துச்சு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆஸ்கார் அமெரிக்காவில் கொடுக்கப்படுற விருது. திரைப்படங்களுக்கு, சிறந்த திரைப்படங்களுக்கு மட்டும்தான் விருது கொடுப்பாங்க. அமெரிக்க திரைப்பட உலகம் அந்த ஆஸ்கார் விருதுனாலேயே நல்லா டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. அப்போ ஓவியத்துக்கு என்னெல்லாம் விருது இருக்குன்னு இந்த போஸ்ட்டை போட்ட தம்பி தான் தேடி பிடிச்சி சொல்லணும். அந்த தம்பி தான் விவரம் இல்லாமல் இருக்குன்னா கீழே கமெண்ட்லேயும் அப்படி ஒரு விஷயத்தை யாருமே பகிரவே இல்லைங்க. அரசியல்வாதிகளுக்கு தான் எல்லா தலைவர்களும் தேவைப்படுறாங்க. ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க. தங்கள் வழி நடக்காமல் அவர்கள் வழி நடப்பதாக நம்மக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. மக்கள் பொதுவாக எதையும் கண்டுக்கிறதில்ல. தலைவர்களை தூற்றுவதும் இல்லை, போற்றுவதும் இல்லை, அப்படியே கடந்து போகிறோம். ஆனால் இப்போ தூற்ற பழக்கி வச்சுருக்காங்க நம்ம பிஜேபி தான். அவங்க தமிழ்நாட்டில் காலடி எடுத்து வச்சதில் இது ஒரு நல்ல நன்மை பண்ணி வச்சுருக்காங்க. தினசரி நம்ம புழங்குற ரூபா நோட்டில் இருக்கிற காந்தி அவர்களை எப்பயுமே எடுக்கவே முடியாதுன்ற சூழல் தான் போயிட்டுருக்கு. அதுக்காண்டியே ஒரு வெறுப்பை விதைச்சி ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ரூபா நோட்டில் வேறு யாரையா கொண்டாந்து வச்சிட மாட்டோம்னு இந்த பிஜேபின்னு தவிச்சிக்கிட்டே இருக்குது. இன்னும் சிலர் காந்தி படத்துக்கு பதிலாக அம்பேத்கர் படத்தை வச்சுருக்கலாம், அம்பேத்கர் படத்தை எங்கே காணோம் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க கமெண்ட்டில். அம்பேத்கர் அவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தியவர். அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்து லண்டன் வரைக்கும் போய் பொருளாதாரம் படிச்சிருக்காரு. டாக்டர் பட்டம் 1923 1927 டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காரு. அவர் ஒரு பொருளாதார நிபுணர், பேராசிரியர், வழக்கறிஞர். அப்படி இருக்கும்போது அவர் அதில் தான் அவர் வேலை பார்த்துருக்காரு. அதாவது சுதந்திரம் வாங்கின பின்னாடி அவரோட பங்களிப்பு இருந்திருக்கே தவிர ஆங்கிலேயர்களோட சுதந்திரத்துக்காக போராடின விஷயங்களில் அவரோட பங்களிப்பு கிடையாது. அவருடைய ஜாதி அவருக்கு பிடிக்காததுனால அவர் இந்து சமயத்துலேருந்து புத்த சமயத்துக்கு மாறிட்டார். மற்றவங்களையும் மாற சொன்னார். ஆனால் தமிழ்நாட்டிலலாம் சுத்தமாக அப்படி யாருமே புத்த மதத்துக்கு மாறவே இல்லை. அம்பேத்கர் தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறாங்களே தவிர அவரோட கொள்கைகளெல்லாம் யாரும் பின்பற்றின மாதிரி தெரியல. சொந்த வீடோ வாடகை வீடோ ஒன்று இருக்குது. வேலைக்கு போகணும் கட்டாயமாக இல்லை, வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லாமையே இருக்குது. நல்ல துணிமணி இருக்குது, நல்ல விதவிதமான உணவுகள் இருக்குது, 2 வீலர் இருக்குது, ஊரை சுற்றலாம், கையில் ஃபோன் இருக்குது, என்ன வேணால் பார்த்துட்டே இருக்கலாம். வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்கு 1000 வந்துருச்சு இன்றைக்கி. ஆனால் நம்மளோட அறிவு எந்த லெவலில் இருக்குது? கூமுட்டையாகவே இருக்கிறது. ஆஸ்கார் விருது எதுக்கு கொடுப்பாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. அதுக்கப்புறம் காந்தி என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு தெரிய மாட்டேங்குது. காந்தி எவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க, அதை அப்படியே கண்டுக்காமல் கடந்து போகிறாங்க. அம்பேத்கர் ஃபோட்டோ ஏன் அதில் இல்லை அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அப்போ அம்பேத்கர் என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னு போய் படித்தா தானே தெரியும். யாரை பற்றி நம்மளா தேடி போய் தெரிஞ்சுக்கிட்டா தான் தெரியும். அவனாவது தூத்திட்டு இருந்தானா அவனுக்கு ஜே போட்டு உட்காந்தா நமக்கு என்ன தெரியும். அப்போ தற்கொலைன்னு சொல்கிறாங்களா, அவங்க யார்? எந்த சிந்தனையும் இல்லாமல் யார் என்ன சொன்னாலும் அதை அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு வாழ்கிறாங்க பார்த்தீங்களா. அது என்ன சொல்கிறது, வன்மத்தையும் துவேஷத்தையும் பரப்புகிறாங்கல்ல, அவங்க தான் தற்கொலைகள்.